இலங்கை தமிழரசு கட்சியின் வழக்கு ஜூன் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. யாழ்ப்பாணம் கொக்குவில் புகையிரத நிலையம் தற்காலிகமாக சீல் வைத்து மூடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவில் தமிழர்களுடைய பூர்வீக நிலங்களை அபகரித்து சிங்கள மக்களை குடியமர்த்துகின்றார்கள். ரவிகரன் குற்றச்சாட்டு. வாகரையில் சட்டவிரோத எல்மனை ஜகழ்தல் மற்றும் ராழ்பண்ணை வளர்ப்புக்கு எதிராக போராட்டம். விடுதலை புலிகளை மீளுருவாக்குவதாக முன்னாள் போராளி அரவிந்தன் கைது. திட்டமிட்ட விசாரணைகள் தொடர்பில் பட்டியலிட்ட ஸ்ரீதரன். கர்தினால் மெல்கம் ரஞ்சித்தின் குற்றச்சாட்டுகளை நிராகரித்தார் கோட்டாபய ராஜபக்ஷ. ஆயுதம் தாங்கிய சகல படையினருக்கும் ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு. எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட மின்சார சட்டமூலம். சஜித்தை கொலை செய்ய ஜேவிபி திட்டம், குற்றம் சாட்டும் மொட்டு கட்சி. காணாமற் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தினால் இதுவரையில் 5555 விசாரணைகள் பூர்த்தி. ரூபராஜா தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய மாநாட்டுக்கு எதிராக யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு எதிர்வரும் ஜூன் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மாநாட்டுக்கு எதிராக நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவு தொடர்பான வழக்கு இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 5வது எதிராளியான சண்முகம் குகதாசன் இன்றும் நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் திருகோணமலையில் அவரது சரியான முகவரிக்கு மீண்டும் அழைப்பு கட்டளை அனுப்புவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன்போது 1ஆம் மற்றும் 3ஆம் எதிராளிகள் தரப்பு சார்பில் ஆஜரான சிரேஷ்ட சட்டத்தரணி நா ஸ்ரீகாந்தா தங்கள் தரப்பு கருத்துக்களை முன்வைக்க கால அவகாசம் கோரினார். இதனை அடுத்து எதிராளிகள் தமது சமர்ப்பணங்களை முன்வைக்க அவகாசம் வழங்கி ஜூன் 20ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டது. இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய மாநாடு தொடர்பாக திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு எதிர்வரும் மே 31ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. கொக்குவில் புகையிரத நிலையத்தில் கடமையாற்றிய நிலைய பொறுப்பதிகாரி 20 லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளதாக தெரிவித்து கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் உடனடி நடவடிக்கை புகையிரத நிலையம் சீல் வைக்கப்பட்டு மூடப்பட்டுள்ளதுடன் நிலைய பொறுப்பதிகாரி தற்காலிகமாக இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கோப்பாய் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். குறித்த புகையிரத நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதனால் பிறையான பயணச்சீட்டுகளை பெற யாழ்ப்பாண புகையிரத நிலையத்திற்கு செல்லவும் என்று அறிவிப்பொன்றும் கொக்குவில் புகையிரத நிலையத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவில் தமிழர்களுடைய பூர்வீக நிலங்களை அபகரித்து சிங்கள மக்கள் குடியமர்த்தப்படுகிறார்கள் என முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் தமிழர்களுடைய பூர்வீக சொத்துக்களை, அதாவது நிலங்களை அபகரித்து விழுங்கிக் கொண்டிருக்கும் ஆட்சியாளர்கள், அதாவது எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்தின் நிலப்பரப்புகளை, கூடுதலான நிலப்பரப்பை ஒவ்வொரு திணைக்களங்களின் ஊடாகவும் அபகரித்து அவற்றில் சிங்கள மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும் நிலையைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நிலையில் கிட்டத்தட்ட வன இலாகாவினுடைய ஆளுகைக்குள் 75% அதாவது 74.24 வீதமான காணிகள் இருக்கின்றன. முல்லைத்தீவினுடைய மொத்த காணிகள் கிட்டத்தட்ட 5,90,000 ஏக்கர் நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்பில் 74.24 வீதமான காணிகள் வன இலாகாவினுடைய பொறுப்பில் இருக்கின்றன. அது எப்போதென்றால் விடுதலை புலிகளின் காலத்தில் இந்த பகுதிகளுக்கெல்லாம் வர பயந்து கொண்டிருந்த நிலையில் 2009ஆம் ஆண்டுக்கு முதல் அடர்ந்த காடு என்று சொல்லக்கூடிய அளவில் 36.72 வீதமான காணிகளும், அதாவது 2,22,600 ஏக்கர் காணிகள் தான் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. மக்களுடைய பாவனையில் இருந்த காணிகள் என்று சொல்லக்கூடிய காணிகள் 2009ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் மௌனிக்கப்பட்டதன் பின்பு ஒவ்வொரு திணைக்களங்களாக ஆட்சியாளர்கள் விட்டு அந்த திணைக்களங்களின் ஊடாக எங்களுடைய மக்களின் விவசாய காணிகள் பெரும்பாலான காணிகளை அபகரித்து வைத்துள்ளார்கள். இந்த அபகரிக்கப்பட்ட காணிகளில் சில இடங்களில் சிங்கள குடியேற்றங்கள் ஏற்றப்பட்டு, உங்களுக்கு தெரியும், வெளியோயா என்று சொல்லக்கூடிய 28,500 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு சிங்கள குடியேற்றத்தை
ஏற்றி தனியொரு சிங்கள பிரதேச செயலக பிரிவாக உருவாக்கி இன்று எங்களுக்கு சவால் விடும் அளவுக்கு அங்கு மக்கள் தொகையை மேலும் மேலும் வளர்த்தெடுக்கும் விதமாக அவர்களுடைய செயல்பாடுகள் காணப்படுகின்றன. இது தவிர 2009ஆம் ஆண்டுக்கு பின்பு யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பு 1,67,484 ஏக்கர் 30.37 வீதமான முல்லைத்தீவின் காணிகள் அபகரித்து வன இலாகா மட்டும் வைத்திருக்கின்றது. இது தவிர 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 42,631 ஏக்கர் காணி, அதாவது 7.15 வீதமான காணிகள் இவர்கள் அபகரிக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 2,10,000 ஏக்கர் காணிகள் யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பு வன இலாகால் மட்டும் அப்படியே அபகரிக்கப்பட்டு எல்லைக்கல்களை நாட்டி தமிழ் மக்களுடைய பூர்வீக காணிகளை அபகரித்து வைத்திருக்கின்றார்கள். இப்படியானால் எங்களுடையவர்கள் தங்களுடைய விவசாயத்தை நெல் என்றாலும் சரி, சிறுதானிய பயிர்கள் என்றாலும் சரி, அந்த விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாமல் பலரும் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். முல்லைத்தீவினுடைய ஆரம்பகால நெல் உற்பத்தியோ அல்லது சிறுதானிய பயிர்களின் உற்பத்தியோ இன்று அந்த அளவுக்கு இல்லாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறதுக்கு முழு முதல் காரணம் இந்த திணைக்களங்களினூடாக வன ஜீவராசிகள் திணைக்களம், வன இலாகா திணைக்களம், தொல்லியல் திணைக்களம் என்று சொல்லி மகாவலியில் இப்படியாக சொல்லி இந்த திணைக்களங்களினூடாக எங்களுடைய மக்களின் காணிகளை அபகரித்து வைத்திருக்கின்றதுதான் இவர்களுடைய வேலை. நான் ஒரு அறிக்கை பார்த்தேன். முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கௌரவ காதர் மஸ்தான் அவர்கள் அந்த அறிக்கையிலே ஏற்கனவே உள்ள 2 ஜனாதிபதி அவர்களும் பிழைதான் விட்டிருக்கின்றார்கள் என்ற கருத்தையும் ஏற்றுக்கொண்டு, அதாவது இந்த காணிகள் பறிக்கப்பட்டதில் பிழை நடந்திருக்கின்றது என்ற கருத்தை சொல்லிக்கொண்டு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஊடாக இந்த காணிகளை விடுவிக்கிறக்குரிய நடவடிக்கைகள் பார்ப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கப்படுகின்றது. நான் இதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த 2,10,000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 5 பிரதேசங்களிலுமாக இந்த காணிகள் தமிழ் மக்களுடைய காணிகளை விடுவிக்க ஆவண செய்ய வேண்டும். அபகரித்து வைத்துக்கொண்டு சிங்கள மக்களை குடியேற்றுவதும் தங்களுடைய திணைக்களங்களினூடாக அபகரித்து வைத்துக் கொண்டிருப்பதும் தான் அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் அல்ல என்பதை புரிந்து கொண்டு எங்களுடைய மக்களிடமிருந்து பறிக்கப்பட்ட காணிகளை விடுவிக்கப்பட வேண்டும். இதே ஒரு நிலைமையில ஆறுகள் உள்ள நீர்ப்பரப்புகளாக சுண்டிக்குளம், நாயாறு, நந்திக்கடல் ஆகியன கிட்டத்தட்ட 69,401 ஏக்கர் நிலம் நீர் நிலைகளோடு சேர்ந்த நிலங்களாக கொக்குழா இதில் சேர்க்கப்படையில் அரசாங்கத்தினுடைய புள்ளிவிவரம் முல்லைத்தீவு மாவட்ட சேலத்தினுடைய புள்ளிவிவரத்தினூடாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. 69,401 ஏக்கர் நிலம் வன ஜீவராசிகள் திணைக்களம் கைப்பற்றி உள்ளது. 130 பேருக்கு எதிராக வழக்கு போட்ட வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் வழக்கு தவணையிடப்பட்டு 5ஆம் மாதம் 2ஆம் தேதி அது நடக்க இருக்கின்றது. அதில் கூட 600க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை மக்களுடைய நிலங்கள் இரணப்பாலை, செம்மன்குன்று, அம்பலவன் பொக்கனை, மாத்தளன், வலஞ்சன் மடம், முள்ளிவாய்க்கால் போன்ற இடத்தில் உள்ள விவசாயிகளுடைய காணிகள் தான் இது. இந்த காணிகளை கூட வனஜீவராசிகள் திணைக்களம் தங்களுடைய பறவைகள் சரணாலயம் என்ற பகுதிக்குள் இணைத்து அவர்களுடைய காணிகளையும் பறித்து வைத்திருக்கின்றார்கள். அதற்கான வழக்கின் தவணை 130 பேருக்கு மேலே எதிராக அந்த வழக்கு போட்டு வழக்கு தவணை எதிர்வரும் மே மாதம் 2ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. நான் இதெல்லாம் ஏன் குறிப்பிடுகின்றேன் என்றால், மக்களுக்கு தான் அரசாங்கமே தவிர அரசாங்கத்துக்கு மக்கள் அல்ல. அரசாங்கத்துக்கு மக்கள் என்ற நிலையில அரசு இயங்கக்கூடாது. மக்களுடைய காணிகளை மக்களுக்கு விடுவித்து அந்த காணிகளின் ஊடாக மக்கள் தங்களுடைய விவசாய நடவடிக்கைகளை செய்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பலமாக கொண்டு நாட்டுக்கும் உதவக்கூடிய ஒரு நிலையில தான்
மக்களை அரசாங்கம் பாவிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு ஓர வஞ்சகமாக தமிழ் மக்களை ஒடுக்கும் விதமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் இப்படியாக முழு ஏக்கர் காணிகளையும் அபகரித்து கொண்டு சென்றால் எங்களுடைய மக்கள் எங்கே போவது? இந்த நிலையில் திரும்பவும் வருகின்றேன். தற்சமயம் மஸ்தான் அவர்கள் சொன்ன கருத்துகள் உண்மையை ஏற்றுக்கொண்டதாகவும் இருக்கின்றது. அதே நேரம் இன்னும் காணிகள் விடுவிப்பதாகவும் இருக்கின்றது. ஒழுங்காக அந்த காணிகள் விடுவித்து மக்களிடம் சேர்க்கப்பட்டால் நல்லது என்று சொல்லி தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். மட்டக்களப்பு வாகரை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களின் அனுமதி இல்லாத நிலையில் சுற்றாடலுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் எல்மனைட் அகழ்வு மற்றும் இறால் பண்ணைக்கு எதிராக மட்டக்களப்பில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் மாவட்ட செயலகத்தில் இரு அணிகளுக்கிடையே பதற்ற நிலைமையும் ஏற்பட்டுள்ளது. வாகரை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்டு வெறுகல் தொடக்கம் காயன்குடா வரையில் முன்னெடுக்கப்படவுள்ள எல்மனைட் அகழ்வு மற்றும் வாகரை பகுதிகளில் முன்னெடுக்கப்படவுள்ள இறால் பண்ணை அமைக்கும் திட்டத்துக்கு எதிராக வாகரை பிரதேச பொதுமக்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் இணைந்து இன்றைய தினம் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். எல்மனைட் அகழ்வு மற்றும் இறால் பண்ணைக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியவாறு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் வாகரை பிரதேசத்தினை சேர்ந்த பொதுமக்கள், வர்த்தக சங்க பிரதிநிதிகள், சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், மீனவர்கள் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனர். இதன்போது எல்மனைட் அகழ்வுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டதுடன் அதற்கு எதிரான பதாதைகளும் தாங்கியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டம் நிறைவடைந்ததும் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபரிடம் தமது கோரிக்கையினை முன்வைப்பதற்காக சென்றிருந்தார்கள். இதன்போது மாவட்ட செயலகத்தில் எல்மனைட் அகழ்வு மற்றும் இறால் பண்ணைகளுக்கு ஆதரவானவர்கள் நின்றிருந்த போது இரண்டு பிரிவினருக்கும் இடையே வாய்த்தர்க்கம் ஏற்பட்ட நிலையில் அங்கு பதற்ற நிலைமை ஏற்பட்டது. பின்னர் இரண்டு தரப்பினரும் அங்கிருந்து கலைந்து சென்ற நிலையில் இந்த பிரச்சினை முடிவுக்கு வந்தது. மன்னாரின் அபிவிருத்தி தொடர்பில் மன்னாரை துறைமுக நகரமாக மாற்றுவதற்கும் இந்தியாவுடனான படகு சேவையை புத்துயிர் பெற வைப்பதற்கும் ஜனாதிபதியின் திட்டங்களை நடைமுறைப்படுத்தப்படும் என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க அரசியலில் நீண்ட காலம் இருந்த போதிலும் ஜனாதிபதியாக முதல் தடவையாக பதவியேற்றுள்ளார். இந்த முதல் சந்தர்ப்பத்திலேயே வடக்கு, கிழக்கு, மேற்கு மற்றும் தெற்கு பகுதி என்று பாராமல் சகலருக்கும் சமனாக சேவை செய்து வருவதாக அமைச்சர் மனுஷ நாணயக்கார சுட்டிக்காட்டினார். மன்னாரில் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு அரிசி வழங்கும் நிகழ்வு அண்மையில் நடைபெற்றது. அங்கு கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்கவின் முதலாவது ஜனாதிபதி பதவி இது என்பதை மறந்துவிடாதீர்கள். 2015ஆம் ஆண்டில் தமிழில் தேசிய கீதத்தை அறிமுகப்படுத்தியது மற்றும் அனைவருக்கும் நிதி ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கான கொள்கைகளை செயல்படுத்துவது போன்ற முயற்சிகளில் தேசத்தை உயர்த்துவதற்கான ஒரு பார்வை அவருக்கு உள்ளது. குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு அரிசி விநியோகம் நாடு தழுவிய ரீதியில் நடைபெற்று வரும் நிலையில் ஜனாதிபதியின் இலக்கு காலவரையின்றி மானியங்களை நம்பி இருக்கவில்லை. மாறாக பொருளாதாரத்தை மேம்படுத்துவது, குடும்பங்களை மேம்படுத்துவது மற்றும் தன்னிறைவை உருவாக்குவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளார் என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். மன்னாரின் அபிவிருத்தி தொடர்பில் மன்னாரை துறைமுக நகரமாக மாற்றுவதற்கும் இந்தியாவுடனான படகு சேவையை புத்துயிர் பெறுவதற்கும் ஜனாதிபதியின் திட்டங்களை நடைமுறைப்படுத்தப்படும். அதிகமாக மன்னார் மாவட்டத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் நடந்து வருகின்றன. உள்ளூர்வாசிகளின் வருமானத்தை அதிகரிக்க ராமர் பாலம் போன்ற இடங்கள் பயன்படுத்தப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தின் போருக்கு பின்னரான போராட்டங்களை அங்கீகரித்த அமைச்சர் முன்னேற்றத்துக்கான அடித்தள கூறுகளாக அமைதி மற்றும் நல்லிணக்கத்துக்கு முன்னுரிமை அளித்து நாடு முழுவதும் சமத்துவமான அபிவிருத்திக்கு ஜனாதிபதி அர்ப்பணிப்புடன் செயலாற்றுகின்றார் என தெரிவித்தார். ஊடகங்கள் ஊடாக வெளியிட்ட அறிக்கையினால் ஏற்பட்ட அவமதிப்புக்கு இழப்பீடு வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அமைச்சர் மஹிந்த அமரவீரவுக்கு கோரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். மைத்திரிபால சிறிசேனவுக்கு 1000 மில்லியன் ரூபாய் நஷ்டம் அல்லது இழப்பீடு தொகையை 14 நாட்களுக்குள் வழங்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. 9 வருடங்களாக சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட முன்னாள் போராளியான அரவிந்தன் தற்பொழுது மீண்டும் விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்வதாக குற்றம் சாட்டப்பட்டு குற்றப்புலனாய்வு பிரிவினால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு தற்போது வெலிக்கடை சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளார் எனவும் பொய்யான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சபையில் தெரிவித்துள்ளார். குறிப்பாக ஈஸ்டர் தாக்குதல் மூலமாக நடைபெற்ற மனித படுகொலைகளுக்கு மத்தியில் நான் 2 பதிவுகளை செய்ய முனைகிறேன் தங்களுடைய அனுமதியோடு. ஒன்று, ஈழத்தமிழர்களின் அடையாள மனிதனாக வாழ்ந்த எதிர்வீர சிங்கம் அவர்களை பற்றிய ஒரு சிறு பதிவை நான் இந்த உயர்ந்த சபையிலே பதிவு செய்ய விரும்புகிறேன்.
யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய யாழ் மண்ணின் பெரிய விழானில் பிறந்து உலக அரங்கில் ஈழத்தமிழர்களுக்கான அடையாளத்தை ஆழப்பதித்த பெருமனிதன் திரு நாகலிங்கம் எதிர்வீரசிங்கம் அவர்கள் மறைந்தார் என்கிற செய்தி அறிந்து ஆழ்ந்த துயருற்றோம். பன்னாட்டு அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தமிழ் கல்வியலாளராக, சர்வதேச விளையாட்டு வீரராக, சமூக செயற்பாட்டாளராக என பல்துறை விற்பனராக விளங்கிய அவரின் மறைவு ஈழத்தமிழர்களின் அடையாள மனிதர்களுள் ஒருவரது மறைவாக அமைந்துள்ளது என்றே நான் கருதுகின்றேன். 1952 மற்றும் 1956 ஆண்டுகளில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில் 3 ஆசிய போட்டிகளிலும் இலங்கைக்காக விளையாடிய பெருவீரராக அடையாளம் பெறும் இவர் இலங்கையின் முன்னணி உயரம் பாய்தல் வீரராகவும் சாதனையாளராகவும் திகழ்ந்தார். அனைத்துலக கள போட்டியொன்றில் முதலாக இலங்கைக்கான தங்கப்பதக்கத்தை பெற்றுக் கொடுத்தவர் என்றும் வரலாற்று பெருமையின் சொந்தக்காரர். 1958 டோக்கியோவில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று உயரம்பாய்தலில் புதிய ஆசிய சாதனையை நிறுவியதோடு தங்கப்பதக்கத்தையும் பெற்றவர். விளையாட்டு வீரர் என்கிற அடையாளங்களை கடந்து ஒரு கல்வியலாளராகவும் ஒரு தனித்துவம் பெற்று மிளிர்ந்தவர். இலங்கை, சியரலியோன், பப்புவா நியூகினி மற்றும் நைஜீரியா ஆகிய நாடுகளில் பல்கலைக்கழக விரிவுரையாளராக பணியாற்றிய இவர் யுனெஸ்கோவிலும் 5 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளமை தமிழர்களின் கல்வி தரநிலை உயர்வுக்கான பெரும் சான்று எனலாம். மிக உயர்ந்த எண்ணங்களை கொண்ட, எளிதில் அணுகுவதற்கு சாதாரண மனிதனாக விளங்கிய அவரின் இயல்பு நிறை பண்பு இயல்பை நான் அவரை யாழ் ஆனக்கோட்டையில் சந்தித்த வேளை ஒன்றில் நான் சந்தித்து கொண்டேன். தமிழ் மக்களின் அடையாளங்களை மீள நிறுவுவதாயின் அது அடுத்த தலைமுறையின் கல்வி பாரம்பரியத்தில் மட்டுமே சாத்தியம் என்பதை அறிந்து அதற்கான காரியங்களை ஆற்ற முனைந்திருந்தார். பல்துறைசார் நிபுணத்துவ ஆலோசகராக ஈழத்தமிழர் நலன்சார் விடயங்களில் உள்ளார்ந்த தீவிரத்தோடும் செயலாற்றிய இவர் வடக்கு மாகாண கல்வி செயலணி ஒன்றின் தோற்றத்துக்காக 2014களில் அப்போதிருந்த வடக்கு மாகாண கல்வி அமைச்சர் குருகுலராஜா அவர்களோடு இணைந்து அயராது உழைத்திருந்தார். தாய் தேசம் மீது அவர் கொண்டிருந்த பற்றும் விருப்பமுமே தனக்கு கிடைத்த தனிமனித அடையாளங்களையும் அங்கீகாரங்களையும் கூட இனத்துக்கான மூலதனமாய் மாற்றும் சிந்தனையை அவருக்கு கொடுத்திருந்தது. அத்தகைய பெரும் மனிதனின் இழப்பால் துயரும் அதேவேளை அவரின் ஆத்மா அமைதி பெறவும் பிரார்த்திக்கிறேன். அன்னாருக்கு எனது ஆழ்ந்த அஞ்சலிகளை இந்த உயர்ந்த சபையினூடாக முன்வைக்கிறேன். மிக முக்கியமாக இலங்கையினுடைய வரலாற்றிலே முதல் ஒரு விளையாட்டு வீரராக இலங்கைக்கு தங்கப்பதக்கம் பெற்று தந்த ஒரு தமிழ் மகனை இந்த இடத்தில் பதிவு செய்வதில் நான் பெருமைப்படுகின்றேன். இரண்டாவதாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, மிக முக்கியமாக ஒரு விடயத்தை பதிவு செய்கிறேன். வவுனியா மாவட்டத்தினுடைய தோணிக்கல் வவுனியாவைச் சேர்ந்த முன்னாள் போராளியும் சமூக செயற்பாட்டாளருமான திரு செல்வநாயகம் ஆனந்தவர்ணன் என்கிற அரவிந்தன் கடந்த 2024 3/26 அன்று பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டு தற்போது வெலிக்கடை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் போராளியான இவர் 2009 ஆண்டு முதல் 2017 ஆண்டு வரையான 8.5 ஆண்டுகள் தமிழ் அரசியல் கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டதன் பின்னர் பல்வேறு சமூக இடர்பாடுகளை எதிர்நோக்கியுள்ள முன்னாள் போராளிகளினதும் அவர்களது குடும்பங்களினதும் கல்வி மற்றும் பொருளாதார நெருக்கீடுகளை தீர்க்கும் மனிதாபிமான செயல்பாடுகளை புலம்பெயர் நன்கொடையாளர்களின் நிதி பங்களிப்போடு முன்னெடுத்தும் போராளிகள் நலன்புரி சங்கத்தின் வவுனியா மாவட்ட தலைவராக இருந்து பலதரப்பட்ட சமூக பணிகளை மேற்கொண்டு வந்துள்ளார். குறிப்பாக புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளிகள் சமூகத்தோடு ஒன்றிணைந்தவர்களாய் தமது இயல்பு வாழ்க்கையை தொடர்வதற்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதை சக போராளியாக மனிதாபிமான அடிப்படையில் முன்னெடுத்ததோடு அரச அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து வந்துள்ளாரே தவிர டிஐடியினர்
சுமத்தியுள்ள பொய் குற்றச்சாட்டில் பயங்கரவாதத்தையோ அல்லது விடுதலை புலிகளை மீளுருவாக்கும் செயல்பாடுகளில் அரவிந்தன் ஒருபோதும் ஈடுபட்டிருக்கவில்லை என்பதை நான் அறிவேன். மனிதாபிமான மற்றும் சமூக பணிகளில் ஈடுபட்ட ஒருவரை வாக்குமூலம் பெறுவதற்காக என்ற போர்வையில் கொழும்பில் உள்ள டிஐடி அலுவலகத்துக்கு அழைத்து அங்கு வைத்தே கைது செய்து சிறையில் அடைப்பதென்பது இந்த நாட்டின் அதியுச்ச எதேச்சாதிகாரித்தனத்தையே மீளவும் எண்பித்திருக்கின்றது. சமூக நல செயல்பாடுகளில் பகிரங்கமாக ஈடுபட்டு வரும் முன்னாள் போராளிகளை அச்சுறுத்தும் வகையிலும் அவர்களது இயங்கு நிலையை முடக்கும் வகையிலும் திட்டமிட்ட வகையில் கைது செய்யப்பட்டுள்ள அரவிந்தனை உடனடியாக விடுதலை செய்ய உரிய தரப்பினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த நாட்டில் முன்னாள் போராளிகளினதும் சமூக செயல்பாட்டாளர்களினதும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றேன். மிக முக்கியமாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, அடிக்கடி தொடர்ந்தும் முன்னாள் போராளிகள் விசாரணைக்கு அழைக்கப்படுதல், தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்கள் விசாரணை என்ற பெயரிலே 4ஆம் ஆண்டிலிருந்து அவர்கள் பல தடவைகள் வெவ்வேறு இடங்களுக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதும் இந்த நாட்டிலே தொடர்ந்தும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. ஆகவே இது ஒரு மிகவும் மோசமான ஒரு காரியம். இவ்வாறானவர்கள் இந்த நாட்டிலே வாழக்கூடாது என்று அரசாங்கம் நினைக்கிறதா அல்லது இவர்களுடைய வாழ்க்கை முறையை தடுக்க வேண்டும் என்று அரசாங்கம் நினைக்கிறதா? இந்த சென்ற ஒரு கிழமைக்குள் மட்டும் எங்களுடைய தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்களான கிளிநொச்சி மண்ணில் இருக்கின்ற பிரபல எழுத்தாளர் தீபச்செல்வன் கிளிநொச்சி பரந்தனிலே அமைந்துள்ள டிஐடி டெரரிஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அழைக்கப்பட்டு பல மணி நேரங்கள் ஒரு புத்தக வெளியீடு தொடர்பாக கிளிநொச்சி மண்ணுடைய மூத்த எழுத்தாளர் யோகேந்திரநாதன் எழுதிய ஒரு புத்தக வெளியீடு தொடர்பாக பல மணி நேரங்கள் அவர் விசாரிக்கப்பட்டிருக்கிறார். அதே நேரம் எங்களோடு இருக்கின்ற எங்களுடைய கௌரவ பிரதேச சபை உறுப்பினர் சண்முகராஜா ஜீவராசா கொழும்பிலே உள்ள 4ஆம் மாடிக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். 2-3 நாட்களுக்கு முதல் பூநகரி பிரதேச சபையினுடைய முன்னாள் தவிசாளர் முழங்காவில் மகாவித்தியாலயத்தினுடைய உப அதிபர் சிவகுமாரன் ஸ்ரீரஞ்சன் அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அவர் நீண்ட சில மணி நேரங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். நாளைய தினம் கரச்சி பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் அருணாச்சலம் வேளமாலிகதன் அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த நாட்டிலே ஒரு தேசிய அரசியலிலே ஈடுபடுகின்ற ஜனநாயக ரீதியாக செயல்படுகின்றவர்கள் அடிக்கடி இராணுவ மற்றும் போலீஸ் புலனாய்வாளர்களால் ஒரு அடக்குமுறைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள், விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இந்த நாட்டில் எவ்வாறு நீங்கள் நல்லிணக்கம் பற்றி பேச முடியும்? அல்லது நீங்கள் சொல்லுகின்ற நல்லிணக்கமும் சமாதானமும் இந்த நாட்டில் ஏற்படுவதென்றால் முதலிலே இந்த கைதுகள் விசாரணைகளை அரசாங்கம் நிறுத்த வேண்டும். நாங்கள் இங்கே இந்த இடத்திலே ஈஸ்டர் தாக்குதல் பற்றி பேசுகின்ற அதே நேரம் அதனை செய்தவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் 80% தமிழர்கள், செய்வித்தவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள், செய்தவர்கள் இந்த நாட்டிலே இல்லை. ஆனால் அதே நேரம் தமிழர்கள் இன்றும் யுத்தம் முடிந்து 15 ஆண்டுகள் நிறைவுறுகிறது என்று சொல்லப்படுகிற நேரத்தில் கூட தமிழர்கள் சுதந்திரமாக வாழ முடியாமல் இருக்கிறது, செயல்பாட்டாளர்கள் செயல்பட முடியாமல் இருக்கிறது. அவர்கள் தொடர்ந்தும் இந்த மண்ணிலே தடுக்கப்படுகிறார்கள், விசாரிக்கப்படுகிறார்கள், அவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள். ஆகவே இந்த நாட்டிலே தமிழர்கள் இருக்கக்கூடாது என்று இந்த அரசு நினைக்கிறதா? அல்லது உங்களுடைய எண்ணம் தான் என்ன? சிங்கள தலைவர்களே, சிங்கள இளைஞர்களே, யுவதிகளே, நான் உங்களிடம் மிகவும் வினயமாக முன்வைப்பது தெளிவாக உணருங்கள். இந்த மண்ணில் இருக்கின்ற மக்கள் தாங்கள் இங்கே வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருந்தால் அரவிந்தனை கைது செய்து இன்று சிறையிலே அடைத்திருக்கிறீர்கள். ஏன் அரவிந்தன் கிட்டத்தட்ட அவர் சிறையிலே 9 ஆண்டுகள் கழித்த பின்னும் அவரை திரும்பவும் சிறைப்படுத்தி இருக்கிறார்கள். இதை போல இன்னும் பலர் ரகசியமாக கைது செய்யப்படுகிறார்கள், அடைக்கப்படுகிறார்கள். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, தொடர்ந்தும் இந்த மண்ணிலே இந்த மக்களுக்கான தமிழர்கள் வாழ முடியாதவாறு அச்சுறுத்தப்பட்டும் தடுக்கப்பட்டும் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் 5வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வின் போது கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தம் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையால் முன்வைத்த 4 பிரதான குற்றச்சாட்டுகளை மேற்கோள் காட்டி இது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தொடர்பான கர்தினால் மெல்கம் ரஞ்சித்தின் குற்றச்சாட்டுகளை முற்றாக நிராகரித்துள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட இருதரப்புகள் குறித்த உண்மைகளை கர்தினால் மறைக்கின்றார் அல்லது வெளிப்படையாக தவிர்க்கின்றார் என குறிப்பிட்டுள்ளார்.
உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து ஜனாதிபதி ஆணைக்குழு என்னிடம் கையளிக்கப்பட்ட மறுநாள் நான் கர்தினால் மெல்கம் ரஞ்சித்தை தொடர்பு கொண்டேன் எனவும் தெரிவித்துள்ளார். ஆனால் நான் அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் கர்தினாலை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளவே இல்லை எனவும் கோட்டாபய தெரிவித்திருக்கின்றார். நாட்டின் பாதுகாப்புக்காக ஆயுதம் தாங்கிய படையினர் அனைவரையும் அழைத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். ஜனாதிபதியால் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்தன இன்று சபைக்கு அறிவித்துள்ளார். இன்றைய தினம் காலை 9:30 மணியளவில் நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பமானதை தொடர்ந்து சபாநாயகர் இந்த உத்தரவை சபைக்கு அறிவித்தார். பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 12வது பிரிவின் மூலம் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனுக்கு 3 மாத கால விடுமுறை வழங்க பாராளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் லக்ஷ்மன் கிரியல்ல முன்வைத்த யோசனைக்கு அமைவாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரா சம்பந்தன் சுகவீனமிட்டிருப்பதனால் விடுமுறை வழங்குமாறு லக்ஷ்மன் கிரியல்ல கோரிக்கை விடுத்த நிலையிலேயே இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் இந்த தீர்மானத்தை ஆதரித்துள்ளார். மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவினால் இழுபறிகளுக்கு மத்தியில் பாராளுமன்றத்தில் உத்தேச மின்சார சட்டமூலம் சமர்ப்பிக்கப்பட்டது. குறித்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வின் போது அவர் சமர்ப்பித்துள்ளார். அதோடு இந்த முன்மொழிவு விரைவில் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார தொழிலுக்காக சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்வதற்கும் தேசிய மின்சார மதியுரை பேரவையை ஸ்தாபிப்பதற்காக ஏற்பாடு செய்வதற்கும் இச்சட்டத்தின் நியதிகளின்படி 2002ஆம் ஆண்டின் 35ஆம் இலக்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்டு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார தொழிலுக்கான ஒழுங்குபடுத்துநராக இருப்பதற்கு ஏற்பாடு செய்வதற்குமான தீர்மானங்கள் சட்டமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 2007ஆம் ஆண்டின் 7ஆம் இலக்க நிறுவனங்கள் சட்டத்தின் கீழான எந்த கூட்டிணைக்கப்பட்ட உருவகங்களிலும் மின்பிறப்பாக்கம், மின்கடத்துகை, மின் விநியோகிப்பு, மின் வியாபாரம், மின் வழங்குகை மற்றும் மின்பருகை சம்பந்தமான அனைத்து செயற்பாடுகளும் உரித்தாக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. அதோடு அந்த கூட்டிணைக்கப்பட்ட உருவகங்களின் கூட்டிணைப்புக்கு ஏற்புடையதாக சட்டவாக்க வழிமுறைகளை ஏற்பாடு செய்வதற்கும் தொடர்புபட்ட செயற்பாடுகளுக்கும் ஏற்புடையதாக இருக்க வேண்டிய செயல்முறைகளை குறித்துரைப்பதற்கும் 1969ஆம் ஆண்டின் 17ஆம் இலக்க இலங்கை மின்சார சபை சட்டத்தையும் மற்றும் 2009ஆம் ஆண்டின் 20ஆம் இலக்க இலங்கை மின்சார சட்டத்தையும் நீக்குவதற்கும் அத்துடன் அவற்றை தொடர்புபட்ட அல்லது அவற்றின் இடைநேர் விளைவான எல்லா கருமங்களுக்கும் ஏற்பாடு செய்வது சட்டமூலத்தின் நோக்கமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.